2 ஆண் நண்பர்கள் சேர்ந்தாலே வாழ்க்கையில எவ்வளவோ பெருசா முன்னேறலான்றது நமக்கு தெரியும். ஆனா 2 ஆண் பெண் குயின் சேர்ந்து ஒரு முட்டையை அடகாத்து அதுல இருந்து குஞ்சு பொறிச்சு எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி இருக்கு. அது எப்படி, எதனால எப்படி அப்படின்னா, ராய் அதே மாதிரி சைலோ அப்படின்னு சொல்லி 2 ஆண் பெண் குயின்கள். பேரா இனமா? இதுக்கு பேரே இதுதான். அதாவது இது ரெண்டுமே சின் ஸ்ட்ராப் அப்படின்ற ஒரு பெண் குயின் இனம். இதுக்கு வந்து பேர் வச்சிருக்கிறாங்க. ஒரு இதுக்கு வந்து ராய், இன்னொருக்கு சைலோ அப்படின்னு சொல்லி. இது ரெண்டுமே 1987 பிறந்துச்சு. இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய நியூயார்க்ல இருக்கிற நியூயார்க் சிட்டி, அங்க இருக்கிற சென்ட்ரல் பார்க் ஜூல தான் வந்து வளர்ந்து வந்தது. இப்ப இந்த ரெண்டுமே மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இந்த சின் ஸ்ட்ராப் இந்த இனத்திலேயே வந்து 30 பெண் குயின்களுக்கு கிட்ட வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம இன்னும் சில பெண் குயில் இனங்களும் வந்து அங்க வந்து இருக்குது. அது எப்படி இருக்கும்னா, பெரிய ஒரு கண்ணாடி இதுல அறை மாதிரி இருக்கும். அது ரொம்ப பெருசா இருக்கும். அந்த இடத்துல வந்து பாறைகள் இருக்கும். அதே மாதிரி அங்க வந்து குளிர் பயங்கரமா இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள அந்த இதெல்லாம் வாழ்றதுக்கு மாதிரி பெண் குயின்ஸ் வாழ்றது அதுக்கேத்த சோனா இருக்கும். ஆமா. அதே மாதிரி குளம் ஒண்ணு வந்து பெருசா வந்து உருவாக்கி இருப்பாங்க. அந்த குளத்துல தான் இது அதிகமா இந்த சின் ஸ்ட்ராப் இனத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்தை செலவழிக்கும். ஏன்னா அது பொதுவா வந்து இது அண்டார்டிகாவினுடைய சப் ஐலாண்ட்ஸ்ல வந்து வாழக்கூடியது. அங்க இருக்கிற கடல் நீர்ல தான் 70% இருந்து 80% இது வாழ்க்கையே கழிக்கும். எப்ப இனப்பெருக்கம் பண்ணணுமோ அப்பதான் வந்து கரையேறும். அதே மாதிரி அதனுடைய இறகுகளை உதிர்த்துட்டு புதிய இறகுகளுக்கும் கரையேறும். இதுதான் அந்த தாத்தா கூட அந்த பெண் குயினா? இது இல்ல, அது வேற. அது மெஜலானிக் பெண் குயின். இது இந்த சின் ஸ்ட்ராப் பெண் குயின் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடியது. சோ இதுல வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த ராய் சைலோ இது ரெண்டுமே 1987 பிறந்திருந்தாலும் 1991க்கு பிறகு நண்பர்கள் ஆகுறாங்க. நண்பர்கள் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா விசித்திரமான விஷயங்கள் நடக்குது. இப்ப ஒரு ஆண் பெண் இருக்காங்கன்னா 2 பேரும் வந்து ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் இனச்சேர்க்கை பண்ணி ஒன்னா சுத்துவாங்க. அதே மாதிரி இது ரெண்டுமே வந்து ஒன்னா சுத்த ஆரம்பிக்குது. ஒரு க்ளோஸ் ரிலேஷன், ஒரு நண்பர்கள் மாதிரி. ஆமா, நண்பர்கள் மாதிரின்றதை விட ஒரு ஒரு மாதிரி. இது 2 ஆண் பெண் குயினா? ஆமா, அந்த மாதிரி. அதான் ரொம்ப நெருக்கமா அந்த லவ்வோட பழகிக்குது. ஓகே, நல்ல நட்பு. ஓகே, அது ஒரு மென்டல் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ரெண்டுத்துக்குமே வந்து நல்லா இருந்திருக்கு. அது இப்படியே வந்து பார்க்க அது ஏதோ சாதாரணமா தான் அங்க இருந்த ஜூ கீப்பர்ஸ் எல்லாம் நினைச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, 1998 வாக்குல அதுவும் வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. பொதுவா இதனுடைய பிஹேவியரை சொல்லிடுறேன். சின் ஸ்ட்ராப் பெண் குயின்கள் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கல்லை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவோம் பெண் குயின்களை. அப்ப பிடிச்சு போச்சுன்னா அந்த பெண் குயின் வந்து கல்லை வாங்கி வச்சுட்டு இனச்சேர்க்கை பண்ணும். அதுக்கப்புறம் ஆண் பெண் ரெண்டுமே இணைஞ்சு ஒரு பெரிய கூடு வந்து நிறைய கல்லை வச்சு கட்டுவாங்க. ஏன் கட்டுவாங்க? வச்சிடக்கூடாது, அது மேல வைக்கணும்ன்றதுக்காக. சோ அதுதான் இதனுடைய பிரீடிங் பிஹேவியர். இப்ப அந்த சென்ட்ரல் பார்க் ஜூ இருக்குல்ல, அங்க வேணும்னே வந்து இந்த பிரீடிங் சீசன் வரும்போது ஜூ கீப்பர்ஸே வந்து பளபளப்பான பிப்பிள்ஸ் அப்படின்ற கற்களை கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்க. அது வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கட்டும் அப்படின்றதுக்காக. சோ அதெல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க. இப்ப அங்கெல்லாம் வந்து பயங்கர பனியெல்லாம் இருக்காது. அந்த ஏர் கண்டிஷனிங் பண்ணா கூட உரை பனியெல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தா கூட அந்த பெண் குயின்களினுடைய இயற்கையான பழக்கம் என்ன, முட்டையை வந்து மேல வைக்கிறது. சோ அதனால அது வந்து கற்களை யூஸ் பண்ணி தான் வந்து பிரீடிங் பண்ணும். இப்ப இந்த ராய் சைலோ இது ரெண்டுமே வந்து பிரீடிங் பண்ணல, அதுக்கு மாறா கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு கற்களை கொண்டு போய். அதாவது அது மத்த பெண் குயின்களை பார்த்து நம்மளும் கட்டணும் போலன்னு சொல்லி இது ரெண்டும் இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, கல்லை வச்சு கட்டிருச்சு. கட்டினதுக்கு அப்புறம் முட்டை மாதிரியே இருக்கிற ஒரு உருண்டையான கல்லை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அது மேல ஃபர்ஸ்ட் ராய் உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து அடகாக்குறது. அதுக்கப்புறம் இது வந்து சைலோ வந்து அடகாக்குறது. இப்படியே வந்து தொடர்ந்து சில காலங்கள் வந்து பண்ணிட்டே இருக்கு. ஆனா ஒரு பயனும் இல்லையே. ஆமா, ஒரு பயனும் இல்ல. அது வெறும் கல்லு தான். பெண் குயின்களை பொறுத்த வரைக்கும் கல்லா முட்டையா அப்படின்ற அந்த வித்தியாசம் வந்து தெரியல. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய முட்டை இருக்குன்னா அதனுடைய முட்டை எது அப்படின்ற அந்த அடையாளம் கூட பெண் குயின்கள்னால கண்டுபிடிக்க முடியாது. அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் கல்ல வச்சு. இப்ப ஜூ கீப்பர்ஸ் வந்து இதை பாக்குறாங்க. இதெல்லாம் விசித்திரமா இருக்கு. 2 ஆண்கள் சேர்ந்து வாழுது, கூடும் கட்டுது, முட்டை போட்டதும் அதுவே நினைச்சுக்கிட்டு ஒரு முட்டை மாதிரி இருக்கிற ஒரு கல்லை வச்சு அழகாக்கவும் செய்யுது அப்படின்னு. இப்ப அந்த ஜூ கீப்பர்ஸ்லயே ராவ் கிராம்சே அப்படின்னு சொல்லி ஒரு ஜூ கீப்பர், அவர் வந்து ஒரு ஐடியா பண்றாங்க. இப்ப உண்மையிலேயே ஒரு முட்டையை கொண்டு போய் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி
ரெண்டு வேறு ஆண் பெண் ரெண்டு பெண் குயின்கள் வந்து 2 முட்டை போட்டிருக்கு. இப்ப பொதுவா இன்ஸ்டா வந்து 2 முட்டை போடும் ஒரு நேரத்துல. ஆனா ஒரு முட்டையை தான் வந்து அடகாக்க முடியும். இன்னொரு முட்டையை எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்குறாங்க. அந்த ஜூ கீப்பர் வந்து அந்த 2 பெண் குயின்களுக்கும் தெரியாம திருடி கொண்டு வந்து இந்த கல்லுக்கு பதிலா முட்டையை வந்து வச்சுட்டாரு. இப்ப இந்த பெண் குயின்களும் வந்து அது முட்டை தங்களுடைய முட்டை அப்படின்னு சொல்லி ராய் சைலோ ரெண்டுமே வந்து அடகாத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 1999 ஜூன் 12 இந்த காலகட்டத்துல உண்மையிலேயே அந்த ஒரு முட்டையில இருந்து ஒரு குஞ்சு வெளியே வந்துச்சு. அது வந்து ஒரு பெண் குயின் வந்து வெளியே வந்துச்சு. வந்த உடனே அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு பெண் குயின் எப்படி இருந்தாலும் தேவை அந்த முட்டையில இருந்து குஞ்சு வெளியே வர்றதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. அப்படி இல்ல 2 ஆண்கள் சேர்ந்தா கூட அந்த முட்டையை வந்து பொறிக்க வச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவம் வந்து நிரூபிச்சது. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அதுல இருந்து அந்த குட்டி பெண் குயின் வெளியே வந்த உடனே அதுக்கு வந்து டாங்கோ அப்படின்னு ஜூ கீப்பர்ஸ் வந்து பேர் வச்சாங்க. ஏன் டாங்கோ அப்படின்னு வச்சாங்கன்னா, டாங்கோன்னா ஒரு டான்ஸ், அதை ஆடுறதுக்கு 2 பேர் தேவை. இதனாலேயே அதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு, இட் டேக்ஸ் டூ டாங்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அதுக்கு வந்து டாங்கோ அப்படின்னு பேர் வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ராய் சைலோ 2 பேருமே வந்து அந்த குஞ்சை வந்து பாதுகாக்க ஆரம்பிக்குது. ஒண்ணு போய் உணவு கொண்டு வந்து அது கொடுக்கும், அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் பார்த்துக்கு இன்னொன்னு போய் உணவு கொண்டு வரும். அந்த மாதிரியே அது அதனுடைய குஞ்சு தான், அதனுடைய பொண்ணு மாதிரியே அந்த 2 பேருமே வந்து ரொம்ப சிறப்பா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 2003 2004 காலகட்டத்துல அந்த பெண் குஞ்சு வந்து கொஞ்சம் பெருசா வளர்ந்து நார்மலான ஒரு பெண் குயின் ஆனவொடனே அது தனியா பிரிஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கட்டின கூடு இருக்குல்ல, அத வேற அக்ரெசிவான பெண் குயின்ஸ் 2 வந்து அடிச்சு புடுங்கிருச்சு. இத 2யும் அடிச்சு விரட்டி விட்டுருச்சு. அதனால ராய் சைலோ 2 பேருமே வந்து பிரியிறாங்க அந்த கூட்டை விட்டு. பிரிஞ்ச உடனே சைலோக்கு வந்து ஸ்கார்ப் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு பெண் குயின் வந்து ஜோடியா கிடைச்சிருச்சு. ஸோ இது சைலோ வந்து கமிட் ஆயிருச்சு. ஆனா ராய் வந்து சிங்கிள் தான் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த டாங்கோ இவங்களுடைய பொண்ணு அதுக்கு வந்து ஜோடி கிடைச்சிருச்சு. ஸோ இப்படியே நடந்து காலப்போக்கில் 2010க்கு அப்புறம் ஒன்னொன்னா அந்த ராய் சைலோ எல்லாம் வந்து இறந்து போயிருச்சு, டாங்கோ வந்து இறந்து போயிருச்சு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இது வந்து வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இந்த நேச்சுரலா யாருமே வந்து வலியுறுத்தலை, இப்படி வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு முட்டைய பொறிக்க வைக்கணும்னு பெண் குயின்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணல. அவங்களே மற்றவங்களை பார்த்து இப்படி பண்ணி அடகாக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு முட்டையில இருந்து ஒரு பெண் குயின் வந்து உருவாகிறதுக்கு இந்த 2 ஆண் பெண் குயின்களும் வந்து காரணமா இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் இதுல வந்து ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கு அப்படின்றது இதன் மூலமா வந்து தெரிய வந்தது. ஸோ இதுதான் வந்து 2 ஆண் பெண் குயின்கள் சேர்ந்து முட்டையிலிருந்து ஒரு குஞ்சு வெளிவர்றதுக்கு காரணமா இருந்தது. இதுக்கப்புறம் வந்து 2005 காலகட்டத்தில் பீட்டர் பார்னல் அதே மாதிரி ஜஸ்டின் ரிச்சர்ட்சன் இவங்க 2 பேரும் இணைஞ்சு இவங்க வந்து எழுத்தாளர்கள் ஒரு புக்கை வந்து சில்ட்ரன்ஸுக்காக எழுதினாங்க, சில்ட்ரனுக்காக. அந்த புக்கு தான் அண்ட் டாங்கோ மேக்ஸ் 3 அப்படின்றது. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் பெஸ்ட் செல்லிங்ல போச்சு. அந்த புத்தகத்துல இது பத்தின எல்லா விவரங்களும் வந்து இடம் பெற்றிருக்கு. ஸோ இவ்வளவுதான் இது. ஓகே, பெங்குயினை பத்தி பல விஷயங்கள் கேட்டிருப்போம், பல சரித்திரங்கள், பல சாதனைகள், பல சுவாரஸ்யங்கள் எல்லாமே இருந்துச்சு. வேற எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா பெங்குயின் வந்து தாத்தாவை தேடி வர்றதா இருக்கட்டும், பெங்குயினுக்கு மிலிட்டரி ஆஃபீஸர் கொடுக்குற ரெஸ்பெக்டா இருக்கட்டும், இப்ப 2 ஆண் பெங்குயின் சேர்ந்து ஒரு முட்டையை பொறிச்சதா இருக்கட்டும், வேற எதுவும் ஹைலைட்டான விஷயம் நான் சொல்றது விட்டனா இல்ல. இந்த இதுல இவ்வளவு இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நாங்க மேபி இந்த வீடியோல மிஸ் பண்ணிருக்கலாம். அதுக்கான வீடியோஸ்ல ஏன்னா கிட்டத்தட்ட 5 வீடியோஸ் கிட்ட போட்டிருந்தோம். அதுல உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லுவீங்க? இத்தனை சம்பவங்கள் இருக்குல்ல, இத்தனை சம்பவங்கள் சொல்லக்கூடாது, ஒரு சரித்திரங்கள், சாதனைகள், விஷயங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மேஜர் ஜெனரல். ஆமா, கிங். ஆமா, அதாவது மிலிட்டரி ஆபீசர்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, அது வந்து ப்ரோக்கு ஃபேவரட். அதுவும் சல்யூட் அடிக்கும். ஆமா ஆபீசர். ஆமா, அந்த ஆபீசருக்கு. எனக்கு வந்து தாத்தாவை பாக்குறதுக்கு சொந்தக்காரங்க வர்றாங்க, மேஜர் அந்த தாத்தா வந்து பார்க்க வருவாங்க. 8 மாசத்துக்கு வந்து ஒருக்கு அப்படியே இருந்துட்டு அப்படியே ஒரு நல்லா ரிலாக்ஸா இருப்பாங்க. அதை தான் சொல்லணும்னு ஆசை. அந்த கதையை சொல்லிடலாம்னு யோசிச்சா இந்த வீடியோல இது அதை விட சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த 2 தான் ஃபேவரட். உங்களுக்கு எது ஃபேவரட்ன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்து பெங்குயினை வச்சு எவ்வளவு சுவாரஸ்யம் இருக்கும்னா அடுத்து அதுக்கு மேல இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு உயிரினத்தோட அடுத்த
ஏங்க அதை அடுத்து கேட்கலான்னு வந்தேங்க. ஏங்க அப்படி இருக்கீங்க? ஏதாச்சும் இன்ட்டு கொடுப்பீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். ஏங்க அப்படி? என்னது மண்புழுக்கள் சேர்ந்து ரோமானிய காலத்து மிகப்பெரிய கட்டிடங்களை மண்ணில் புதைச்சிருச்சு. ஒரு மண்புழு கலந்து ஒரு மண்புழு கூட்டமா சேர்ந்து ஒரு பில்டிங்கவே சிதைச்சிருச்சு. ஆமா, அதை இன்னும் அடுத்த வீடியோல அதை ஃபுல்லா எலாபரேட்டா பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும்ல, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.